இப்போ நாங்கள் அடுத்த சமையலுக்காண்டி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற விசேஷமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறது எங்கள்ட வழக்கம். இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் மாகாணத்தில் வந்திருக்கிறோம். இது கோயிலாக்காண்டி, இது என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ வயல் விதைச்சிருக்குது, மழை பெஞ்சிருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக வயல்லாம் இருக்குது. இந்த பக்கம் குளம் இருக்குது. இதை தாண்டி அங்கால போயிட்டோம்னு சொன்னால் கடல் நீர் ஏரி. எல்லாருக்கும் தெரியும் இந்த இறால் கூட வந்து எங்கே இனம் பெருகுமெண்டா கடல் நீர் சைடில் கூட இனம் பெருகும். அதால் தான் கோயிலக்கண்டி இறாலுக்குண்டு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது, சுவையண்டா அப்படி இருக்குது. அதால் இங்கே இருக்கிற இறாலை வாங்கி இங்கேயே சமைச்சு என்ன 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 செய்ய போகிறோம் அதுதானே நல்ல கேள்வி. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் 2 பேரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா இறாலை பொரிச்சு சாப்பிட்ருப்பீங்க, பிரட்டில் சாப்பிட்ருப்பீங்க, சொதி வச்சு சாப்பிட்ருப்பீங்க, அது ஒவ்வொரு வகையில் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது இறாலில் வந்து பகோடா செய்ய போகிறோம். இந்த பகோடா சும்மா ஆற்றுல செய்ய போகிறோம், சும்மா ஆனந்தமாக சாப்பிட போகிறோம். கோலாக்கண்டி இறாலில் கோலாக்கண்டி இடத்துல இறால் பகோடா செய்து எங்கள் டீம் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு அதை எப்படி செய்கிற வழிமுறையை நாங்கள் உங்களுக்கு சொல்ல இப்போ நாங்கள் முதலாவது கட்டத்தில் நிற்கிறோம். இனி உள்ளே போய் கடையில் பொருட்கள் வாங்கணும், இறால் வாங்கணும், கனவேல இருக்குது. இப்போ நாங்கள் வெளிக்கிடுவோம், எங்களோட சேர்ந்து பின்னால் வாங்க.
வாங்க சமைக்கலாம் நிகழ்ச்சிக்காக வந்து நாங்கள் இன்றைக்கி செய்து காட்ட போகிற சாப்பாடு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இறால் பகோடா. நீங்கள்லாம் சாதாரணமாக கனவா பகோடா சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதாவது வேறு ஏதாவது சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வேறு வேறு வகையில் வந்து நாங்கள் செய்து காட்ட போகிறோம். இன்றைக்கி உங்களோட வந்து நாங்கள் செய்து சந்தோஷமாக சாப்பிட போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் பகோடா. இதுக்கு என்னென்ன சாமான் தேவை, எங்கெல்லாம் வாங்கியிருக்கிறோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது எப்படி சுவையாக செய்ய போகிறோம்ன்ற செயல்முறையில் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அதே மாதிரி நீங்கள் மட்டும் ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ எங்கள் டீம் இங்கே நிற்கிது, இன்னும் கொஞ்சம் டீம் வரப்போகுது. ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து வாங்க இந்த இறால் பகோடா இப்படி நாங்கள் மேக் பண்ணுறோம்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் செய்து காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இறாலை வாங்கினது இப்போ நாங்கள் செதில் உடைக்கிறோம், இறால்கிட்ட கோதை உடைக்கிறோம். சரியா, கோதை உடைச்சிட்டு சில இடத்தை பார்த்துட்டிங்கன்னா இறாலை வந்து அப்படியே மூஞ்சியில் போடுவோம். எங்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லை, அதனால் நாங்கள் மூஞ்சி உடைக்கிறோம். கோதெல்லாம் உடைச்சி இறாலை மட்டும் கழட்டி எடுக்கிறோம். இது வந்து சின்ன இறால்னா நாங்கள் கோதோடையும் போடலாம். நாங்கள் செலக்ட் பண்ண வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இறால், பெரிய இறால். நாட்கள் வந்து பனையில் பார்க்கக்குள்ள பனையை கீழே கிணறுக்கு இருந்து சமைக்கக்குள்ள வெளிநாட்டில் நினைக்கிற ஆக்களுக்கெல்லாம் பழைய ஞாபகம் வரும். பனையண்டா பனங்காய் சுட்டு சாப்பிட்ருப்பீங்கள், மற்றது பனம்பாத்தி கிழங்கு பிடிங்கி சுட்டுருப்பீங்கள், ஊரான் மட்டி சாப்பிட்ருப்பீங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஞாபகங்கள் இருக்குது. அந்த ஞாபகங்களை நாங்கள் இப்படியான இடங்களில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டா ஊருன்ற சந்தோஷம்ன்றது இப்படி தான் இருக்குது. கிராமத்தில் சந்தோஷம் இருக்கும், சுவையான சாப்பாடு இருக்கும், மகிழ்ச்சியான பொழுதுகளை கழிக்க நண்பர்கள் இருப்பார்கள். இப்படியெல்லாம் அந்த காலத்தை யோசிக்க வைக்கிறதுக்கான முயற்சியும் கூட இது எங்களோட முயற்சி. இறாலை போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இறாலும் இருக்குது. இதில் வந்து இறால் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிட்டு சமைக்கிற இறால்கிட்ட டேஸ்ட்டுன்றது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. ஒரு இறாலை கழுவி அதெல்லாம் உடைச்சி எடுத்தாச்சு. இறால் 2 தண்ணியில் போட்டு அரைச்சி கலவுறோம். எங்களுக்கு இறால் வந்து எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் இறால் பகோடாவுக்கு வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரிக்கு சுவையாக செய்யலாம். இது 2 பேருக்கும் அந்த பொறுப்பு வந்து 2 பேருக்கும் அதற்கும் சைஸு கொடுத்துருக்கோம். நாங்கள் மிளகாய் கொஞ்சம் வறுக்கிறோம். வேணுண்டா இடி போடுவோம். எங்களுக்கு மிளகாய் தூள் போட்டால் தூள் போடுவோம். ஆனால் தூளை விட இந்த மிளகாய் போட்டு இடித்து போடுறது பவுடாக்கு வந்து நம்ம சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகு பொடியாக்கிட்டு வச்சுட்டோம். இப்போ இதுக்கு நச்சீரம் பெருஞ்சீரவெல்லாம் போட்டு மிளகாயம் போட்டு வடிக்கிறோம். அதாவது சித்திரை மிளகாய் போட்டு இடிக்கிற என்னென்னா பவுடா வந்து அப்படி கடிக்கைகள் அப்படி மிளகாத்தூள் ஒரு கடைப்பட்டால் தான் எங்களுக்கு சாப்பிட நாவுக்கு சுவையாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நாங்கள் பெரியாக்கள் சாப்பிட்றபடியே தான் நாங்கள் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். சின்னாக்களுக்குன்னு சொன்னால் பச்சை மிளகா சேர்க்காமலுக்கு நீங்கள் உரைப்பை குறைச்சி இறால் பகோடா செய்து கொடுக்கலாம். இப்போ நாங்கள் எல்லோரும் வளர்ந்தாக்கள் பெரியாக்கள் அதெல்லாம் கொஞ்சம் உரைப்பு தூக்கிறதா தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சட்டி வச்சாச்சு இறால் பொரிக்கணும். முதற்கட்டம் இறாலை பொரிக்க போகிறோம். முதலாவது ஸ்டெப் வந்து இறால் பகோடா செய்கிறதுக்கு இறாலை வந்து நாங்கள் பொரிக்கணும். இது கனவா செய்யறனாலும் கனவா கொஞ்சம் வெடிச்சு பிறக்கும். ஆனால் அதுக்கு வந்து மூடி தான் செய்யணும். அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களை செய்து காட்டுறோம் இந்த இறால் பகோடாவை.
அளவு எடுக்கலாம், ஆழம் தண்டை விடக்கூடாது. அப்புறம் நாங்கள் திருப்பி எல்லாம் மிக்ஸ் போட்டு தண்டைக்குள்ள இதண்டி கருகி போயிடும். ஒரு பதத்தை வச்சு நாங்கள் எடுக்கிறோம். காலோட வாசனை எப்படி இருக்குது, மூக்க தூக்கு சைஸ். மஞ்சள் தூள் நாங்கள் வட்டி போட வேண்டாம். எங்களுக்கு மஞ்சள் தூள் போட்ட வேண்டாம், இந்த இறால்ட வெடுக்கு வாசம் வராது. அதனால் நாங்கள் மஞ்சளை போட்டு கலக்கிறோம். பெரியாக்கள் சாப்பிட்றபடியாக செத்தல் மிளகாயை நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு போடுறோம். நான் கையால் போட்டு இங்கே 2 இல்லை 3 தேய்க்கிறாண்டி போட்டால் ஓகே. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வந்து நாங்கள் கருவேப்பிலையை வந்து பொடியாக்கி வச்சுக்கிறோம். சரியா? ஏன் பொடியாக்கி வச்சுக்கிறோம்னா நல்ல வாசம் வந்து தூக்கலாக இருக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் போடலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பொடி அதையும் போடுறோம். போட்டாச்சு. போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வாசம் மட்டும் தூக்கல் வாசம் மட்டும் வருது. சரிதானே? இதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை கொஞ்சம் பாவிப்போம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு உப்பு குறையாக பார்க்குறார்கள் குறைய போடலாம். இப்போ போடுறப்ப சுவையான சாப்பாடு செய்ய நாங்கள் செய்முறை உங்களுக்கு சொல்கிறத வந்து நீங்கள் செய்து பழகணும், வீட்டை செய்து பார்க்கணும். சரி, இது வந்து முக்கியமான சாமான் கடலைமா. நாங்கள் இப்போ 1 கிலோ இது வாங்கினபடியா எங்களுக்கு தேவையான அளவில் நாங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த கொஞ்சம் ரவை போடுறோம். வேணுண்டு கேட்டால் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் கரமரப்பாக இருக்கணும்ன்றக்காண்டி இது சேர்க்குறோம். இப்போ நாங்கள் என்னடா இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், குடிநீர் சேர்க்கணும். கொஞ்சம் திக்காக போட்டால் தான் உங்களுக்கு இறாலில் வந்து எல்லாமே சேரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மிளகாய் தூள் போடுறோமே உரைப்புக்காண்டி ஏற்கனவே என்ன போட்டாங்க, மிளகாய் பொடி பண்ணி போட்டாங்க சித்தல் மிளகாயை. இப்போ இது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் உரைப்பாகவும் இருக்கும். வேண்டாம் போய் நாங்கள் இந்த பவுடை சாப்பிட கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் அப்படி தானே சாப்பிட்றது. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணியை விட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் பதமாகி கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டி பதமும் இல்லை, இலகின பதமும் இல்லை, ஒரு அளவாக மிடிலாக வச்சுருக்கணும். அப்போ தான் இறாலில் வந்து இந்த மாவு அந்த கடலை மாவு வந்து பிடிக்கும். நாங்கள் ஒரு பதமாக வந்து இந்த இறாலை வந்து பொரித்து வச்சுருக்கிறோம். இப்போ பொரித்து போட்டு அங்கே எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இறால் எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆகலை நாங்கள் இலக்கினோம்னா எங்களுக்கு இறாலில் இப்படியெல்லாம் பிறலாது. கடலை மாவு வந்து விட்டு தன்மை குறைவாக இருக்கும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் திக்காக போட்டால் தான் எங்களுக்கு இறாலில் வந்து எல்லாமே சேரக்கூடிய மாதிரி இருக்குது. சரி போடுங்க. கொஞ்சம் விளக்கமாக போட்டோம்னா நாங்கள் இந்த மிளகாய் மற்றது செத்தல் மிளகாய் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் பட்டி போட்டாங்க. அப்போ எங்களுக்கு இறாலில் பிடிப்பு வராது. அதுக்காக தான் நாங்கள் இந்த குலைவாக போடுறோம்னா இல்லாமல் இறாலோட சேர்ந்து பொரிஞ்சு வரப்போகுது. இப்போ நாங்கள் இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் ஊற வைப்போம்.